ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஓல்டேஜ் ஹோமு ஜான்சன் மார்க்கெட் கிட்ட இருக்கிற ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே. நம்ம மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே வந்துட்டு. ஆனால் அங்கே அத்தனை முதியோர்களையும் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே மனசு வலிக்குது. எல்லாரும் கைவிடப்பட்டு அங்கே வந்து அவங்க ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் வந்து ஒரு ஏக்கம் தெரியுது. இருந்தாலும் அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கள ரொம்பவே வந்து கேர் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேர் எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல வந்து நம்ம வீட்டில் கூட அந்தளவுக்கு வெரைட்டியாக செய்ய மாட்டோம். அங்கெல்லாம் அவ்வளோ வெரைட்டியாக வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு யாராருக்கு எப்படி எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து செய்யும்போது அவங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு நம்ம போனால் எல்லாரும் எவ்வளோ வந்து சந்தோஷப்படுவாங்களோ, விருந்தாளி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ, அந்த மாதிரி அவங்க முகத்தில் அன்றைக்கி அவ்வளோ ஒரு சந்தோஷம். திரும்பவும் வாங்கன்னு வேற கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் டே அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பணம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க கூட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அதாவது ஒரு வாரம் அவங்க ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லெட்டரில் கொடுத்துருந்தாங்க. அந்த லெட்டரெல்லாம் படிக்கும்போது நமக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அந்த சிஸ்டரே வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க பாட்டி, தாத்தா எல்லாரையுமே வந்து அவங்க கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. நாங்கள்லாம் அவங்க கிட்ட கூட போயிட்டு சாப்பிட்டீங்களா எதுவுமே கேட்டது கூட கிடையாது. ஆனால் இந்த ஓமுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பேசினதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் பெரியவங்கள்ட்ட வந்துட்டு நாங்களே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு வேலைக்காரங்க வேண்டான்னு சொல்லிட்டு நாங்களே அவங்க கிட்ட இருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்களுடைய மைண்ட் செட்டு வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லலாம் அவங்க எழுதிருந்தது நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ உண்மையிலே வந்துட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு இல்லை, இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு மன நிறைவு அவ்வளோ மனசு நிறைஞ்சு இருந்தது அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ எனக்கெல்லாம் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் நிறைய தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கேன். உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.